பக்தியும் தேவன் பார்க்கணும், தேவனை ஆராதிக்கணும் என்ற ஒரு ஆண்டியோடு வந்திருக்காரு நன்றி சொல்லிக்கிறோம். முதலாக நம்ம நமக்கு நாம் சரி போன வாரம் உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுத்துல 5 நிமிடம் ஜபம், 5 நிமிடங்கள் பிரதம் பண்ணேன். 5 minutes 5 minutes a day, keep your fear away. 5 நிமிட ஜபம் உன் வயிற்றை துரத்தி விடும். ஒருவன் சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு காலையை கேட்ட உடனே நம்மளுக்கு என்ன வரும்? பயம் வருதா? இல்லை உங்களுக்கு நோய் வந்துருக்கா? இல்லை உங்களுக்கு பிரச்சனையா? என்ன சொல்லிக் கொடுத்தோம்? இன்னைக்கு நோய் காலை ஏற்றோடனே ஐம் ஸ்கேட் என்ன சொல்லணும்? 5 நிமிடம் சொல்லணும். ஏசையா 53 இந்த வசனம் இருப்பீங்க. யாரெல்லாம் நோயாக இருக்கிறீங்களோ இந்த எடுத்து படிக்கிறீங்க. பிரசங்கல டிவைன் ரீகாலிங் மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் தான். காலையில் ஏற்றி உடனே 2 நிமிஷம் என்ன சொல்கிறான்? காலையில் ஏற்றி உடனே இந்த மருந்து ரத்த கொழுப்பு மருந்து சாப்பிடு, இந்த ஒரு மாத்திரை போட்டு சொல்கிறாங்கல்ல. ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு பயம் வந்துருச்சா? இந்த டோஸ் என்ன டோஸு? ஏசையா 53 படிக்க. இங்கிலீஷில் படிக்கலாம், ஆங்கிலத்தில் படிக்கலாம், ஹிந்தியில் படிக்கலாம். அவருடைய தழும்புகளால் இது மட்டும் போதும். அதெல்லாம் படிக்காட்டியும் பரவாயில்ல. அவருடைய தழும்புகளால் மக்கள் பார்த்து சொல்லுங்க. யாரோட தழும்புகளால்? டாக்டர் போனாங்க இன்ஜெக்ஷன் தழும்புகளால் இருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டானா ஒரு தழும்பு ரத்தம் கட்டி இருக்கு. சில பேருக்கு அப்படியே கருப்பாக போயிருக்கு. சில பேருக்கு என்ன ஆகுது? அது நரம்பெல்லாம் உடச்சிக்குது. நான் ஆண்டு சொல்கிறாரு, என்னுடைய 2 minutes this your spiritual medicine. காலையில் ஏற்றி உடனே ஆண்டவரே 2 நிமிஷம் அதே வசனம் தான் மத்தியானம் தியானம். ஆண்டவரே உன்னுடைய தரப்புகளாக நான் சொல்லுவேன். எதிரி 3 சாயங்காலம் ஈவினிங் சாயங்காலம் ஈவினிங் வந்து நேசனம் தேங்க்ஸ் கிவிங். நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா சுகபலத்தோடு வந்து சேர்ந்துட்டேன். நீங்கள் சேர்க்க நன்மைக்கெல்லாம் நன்றி. நான் சுகமானேன். நீங்கள் சுகமாக இருந்தால் வேலை செய்ய முடியும். வைத்தீங்க சரி, படுக்க போகிறீங்க. இன்னொரு நிமிஷம் இருக்கு. படிக்கல அறிவியா உன் மனைவி கிட்ட புதுசு பேசல இல்லையோ ஆண்டுகிட்ட ஆண்டவரே நான் சுகமானேன் தானே. பாய் ஃப்ரெண்ட் பேசுகிறோமோ கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுகிறோமோ கேர்ள் ஃப்ரெண்ட் பேச தெரியாது. அதே போலதான் என்னுடைய தேவைகள் எங்க இருக்கிறது? பிலிப்பியர் 1 அதிகாரம் 7 வசனம். ஏன் என்று சொல்றாங்க? உங்கள் மனப்பான்மை this is the verses that dosages that the God given you and me. இந்த சத்திய வசனங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டோசேஜ். ஏன் என்னோட வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேதுனாக்கா நீ அவன் கேட்பாங்க, உனக்கு ஏன் சுகர் இறங்கல? ஒழுங்கா சாப்பிடுறியா? சுகர் மருந்து சாப்பிடுறியா? இல்லை மறந்துட்டேன்.
Lu tak tahu tak? Lu tak tahu tak? Ha? Tak tahu cakap bodoh. Doktor kata, badan tak jaga tak? Ha? அவன் காசுக்கு உங்களை செக் பண்ணி ஊசி விற்கிறவனே கேட்டாக்கா ஆண்டவர் என்ன சொல்வார், உன்னை நல்லா கண்ணடா படித்தேன், சுகபலமோடு படித்தேன், எல்லாத்தையும் நீ பார்த்துக்காம ஏண்டா நம்ம சாவு தோசிட்டு இருக்கு, நீங்கள் பத்தலைன்ற பிலிப்பியர் எத்தனை அதிகாரம் சொன்னேன் நான் இருக்கா? பிலிப்பியர் படிங்க. நீட்டேன் இல்லை என்னுடைய தேவைகளை யார் சந்திப்பான்? சில பேருக்கு எனக்கு யார் இல்லை, என்னுடைய தேவைகளை யார் சந்திப்பான், யார் இருக்க குரூப்பா? உங்களுக்கு மட்டும் இல்லை, அது எனக்கும் இருக்கு. பிலிப்பியர்ல பிரசங்கம் இல்லை. I just give you the recording. பிலிப்பியர் 1:7 இருக்கா இல்லையா? My supplies, the Lord will meet all my supplies. Okay, come here. Philippians 4:19. Philippians 4:19. In David, ஐஸ்வரியத்தின்படி மகிமையிலே நிறைவாக்குவார். ஆங்கில பைபிள் சொல்லிக்கிறது Lord will be your supply. இருக்கா? யார் இங்கிலீஷ் பைபிள் இருக்கு? யார் இங்கிலீஷ் பைபிள்? யார் இங்கிலீஷ் படிக்கிறீங்க? யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு யாரு? இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கா? யாரு? அந்த பிள்ளை பேர் என்ன? ஓகே. அப்போ நீங்கள் படிக்கணும், ரெடி எடுத்து வைக்கணும். படிங்கப்பா. And my God will meet all your needs according to the riches. My God will meet all your needs according to His all richness. இருக்கா? His glory in Christ Jesus. Amen. அது ஒன்று படிக்கிறா? படிக்குமா? Look here. Tina, Mana, Anna, Marija, Jasmine, young people, ஏன் எழுதி படிக்க சொல்றேன்னாக்கா, பப்ளிக்ல நீங்க பேசணும். பப்ளிக் ஸ்பீக்கிங். Even the young people come forward, teach again and tell you, மாறா பண்ணா பரவாயில்லை. உன் மகன் அங்க நின்று மேலே நின்று பேசுறான். யாருக்கு பெருமை? வேற என்ன செய்யறான்? அது யாருக்கு பெருமை? என் மகன் மேடையில டிவியில நியூஸ் கஷ்டா இருக்கிறான், தைரியமா பேசுறான். யாருக்கு பெருமை? இப்ப இங்க பார்த்தா அம்மா பார்க்கற ரொம்ப எரிச்சலா இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னம்மா இந்த பாத்திரம் எப்ப பார்த்தாலும் நோண்டிட்டே இருக்காங்க. Why? Because get rid of the fear. Talk in the public speaking. Public speaking course இருக்குதுங்க. 1000 நீங்க கொடுக்கணும். அது பேச்சிலேயே கொடுக்குறாங்க, ஃப்ரீயா கொடுக்குறாங்க. Get rid of the shyness. Get rid of the fear. எங்க ஷாய் பண்ணணும் அங்க பண்ணுங்கம்மா. பண்ண வேண்டிய இடத்துல பண்ண மாட்டீங்க, அங்க பண்ணிட்டு வருவீங்க. எல்லாத்தையும் நீங்க வந்து எழுப்பி அம்மா அப்பா பார்த்து அடிச்சுக்குவாங்க. ஏன்டா பிள்ளை எங்க எது செய்யணுமோ அதை செய்யுங்க. ஓகே, ஐம் வெரி சீரியஸ் அபவுட் இட். யங் பீப்புள் ஏன் இப்போ தேர்தல் வந்து யங் பீப்புள் இல்லை? ஏனென்றால் அவங்கள தடவை கொடுத்து அது வெரி செல்ஃப். படிக்கிறீங்களா? அந்த குடும்பம் சரியா வர மாட்டோம். மனிஷா கேட்க மாட்டேன். மனிஷா
My God will supply all my according to His riches and not your papa riches, you know. Amen. That's good girl. You have a nice voice. You have a nice voice. நல்லா கேட்டுக்க பிள்ளைங்களா, நல்லா யார் சப்ளை பண்ணுறா? ஆண்டவர் நம்மளுடைய சப்ளை பண்ணுறாரு. அல்லேலூயா. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரிச்சஸ்னஸ். எஸ், உங்கள் அம்மா அப்பாலாம் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா கம்பெனிகளுக்கு சாத்தானாக்க ஒரு நாளைக்கு பாய் பாய் அமெரிக்கன் கம்பெனி, மலேசியா கம்பெனி, சைனா கம்பெனி அதில் எடுத்து சாத்தானாக்கா பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவானுங்க. Young people look at this. Parents look at this. இன்னொரு தேவைகளை யார் சப்ளை பண்ணுறா? என் ஆண்டவர் சப்ளை பண்ணுவார். கம்பெனிக்கார் வேலை செய்யாத, ஆண்டவர்கார் வேலை செய்யி. கம்பெனி ஒரு நாள் மூடிட்டு நீ பிசினஸ் நீ போயிட்டு வாட்டுமா. இல்லை உன்னோட நல்ல ஆள் வந்தானாக்கா நீ போகலாம். இவன் பயங்கரமான ஐடி வச்சிருக்கிறான், ஏஐ வச்சிருக்கான், டிகிரி வச்சிருக்கிறான். உனக்கு ஒன்றுமே இல்லை, கலந்து நீ கலந்து. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது மனப்பாடம் வச்சுக்கோங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? எனக்கு சப்ளை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆண்டவர் கொடுப்பாரு. யூ சப்ளை. ஸோ அதுக்கு ஒரு சில வசனங்கள் ஒன்று சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் வேஸ்ட் தி டைம். நான் சீக்கிரம்னாக்கா ஐ கேன் டேக் தி லார்ட் வில் கில் மீ. ஹலோ பிரதர், தேங்க் யூ. ஸோ அதனால் நம்ம நான் இந்த வசனங்களை சொன்னேன். காலையில் ஏஞ்சி ஒரு நாளைக்கு 8 நிமிஷம், 5 மணி நேரம் சொல்கிறேன். 5 நிமிஷம் காலையும் மாலையும். ஓகே, 2 நிமிஷம் காலையில் ஏஞ்சி ஆண்டவரை நான் சுகமானேன் உங்களுடைய தழும்புகளால். சிம்பிள். ஏசாயா 53 ஏமே மத்தியானம் என்னோட தேவையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்கள். பிலிப்பியர் 4:9 மெடிடேஷன். சாயங்காலம் தேங்க்ஸ் கிவிங். தேங்க்யூ லார்ட், இன்றைக்கு இன்னொரு சபத்து கொடுத்தீங்க ஆண்டவரே, நன்றி. பிலிப்பியர் 9:9 இன்னைக்கு பேர் போட்டேன், இன்னைக்கு திட்டி எடுக்கல. ஹல்லேலூயா. யார்கிட்ட விஸ்பர் பண்ண முதல்ல இன்னைக்கு திட்டி இல்லாம பேர் போட்டுட்டேன். திட்டி இல்லாம வேலை செஞ்சா மாற்ற முடிஞ்சவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. சீக்கிரம் ரைட். Amen. Amen. Sir, come to the point now. Okay. யாருக்கு வேணும்? யாருக்கு கேட்டு மொத்தமாக வேண்டாம். யாருக்கு வேணும்? ஏஜில் இருப்பது ஏன்னா 5 வழி இல்லை, 10 வழி இல்லை. எத்தனை வழி இது? 100 வழி. ஓகே. ஸோ யாருக்கு வேணும்? சரி, இது யாருக்கு வேணும்? இது யாருக்கு வேணும்? ஓகே, சரி. லட்சுமி போட்டு மதிக்கிறோம். இது யாருக்கு வேணும்? ஏன் இதை சொல்றேன்னாக்கா, இது நாணயம், கரன்சி. இதுக்கு மதிப்பு இருக்கு. என்னதான் கஷ்டனாலும், என்னதான் காலாப்பட்டு மெதிச்சாலும், இதோடைய கரன்சி, இதுக்கு மதிப்பு இருக்கு. தரம் இருக்கு. இட்ஸ் a value. Church, look at here. You have the value, Christians.
நீ கிறிஸ்தனாக இருக்க, ஒடுக்கப்படுற, அடிக்கப்படுற, மெதிக்கப்படுற, துப்பப்படுற, கேவலமாக பேசுறாங்க உன்னை ஆண்டவர் மகனாக மகளாக வேல்யூ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு வேலையை கொடுத்துருக்காரு, நான் அவருடைய மகன், அவருடைய மகன். உலகம் நம்மளை துப்பிட்டோம், உலகம் நம்மளை ஏசிட்டோம், உலகம் நம்மளை வேண்டாம்னு சொல்லி வரட்டோம், நம்மளை ரிஜெக்ட் பண்ணட்டும். பட் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பார்த்து என்ன பார்த்தோம்? தேவன் நம்மை தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து, ஆட்டில் செத்து போனோம், ஆடு மாடு கோழியோட ரத்தத்தை கொடுக்கல, ஜீவனோட ரத்தத்தை கொடுத்தோம். Every time think this, I have the value. அதோட நின்று நடக்கணும். அந்த தேவன் வருவா, பிசாசு சொல்லுவான், பிசாசு என்ன வேணா சொல்லலாம். ஓகே, I have the value-டா. நான் இயேசுவால் ஒரு பாட்டு ஒன்று படிப்பாங்க, நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் வாங்கப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். தாயினால் நான் உள்ள தேவன் உன்னியும் இனியும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஒரு விலை வச்சிருக்கிறார். சரி, இப்பதான் மெசேஜ் ஸ்டார்ட். அவரே இப்பதான் நம்முடைய ஷேரிங் சொல்றதுக்கு வெரி ஷார்ட் மெசேஜ். என்னுடைய பிப்ளிக்கல் வர்ஷிப் திஸ் ஆர் தட் இதெல்லாம் தலைப்பு போடல. என்னோட தலைப்பு என்னன்னாக்கா, வர்ஷிப் வித்வுட் மேக்கப். வர்ஷிப் வித்வுட் மேக்கப். இன்னைக்கு அநேக சமயத்தில் நிச்சயமாக ஆண்களோட ரொம்ப மேக்கப் பண்ணுறேன். நான் போவேன், I do makeup. I do put a shaving and எப்பயுமே நான் சேவரம் பண்ண பிறகு பேரை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த பேரை வந்து நான் போடுவேன். ஏனென்றால் ஒரு ஐவர் ஐம்பது அதுக்காக ஒரு ஐவர் போடுவேன். இப்போ வந்து வேறு பேரை என்ன பண்ணுறது, அது வேறு போட்டுக்குவேன், போடுவேன், நல்லா வருவேன். மேக்கப் என்னோட பொருட்கள் முடிஞ்சு எனக்கு தான் தெரியும். ஸோ மேக்கப் சர்ச். இப்போ காலகட்டத்தில் வித்வுட் மேக்கப் வர்ஷிப் ஆர் மேக்கப் வர்ஷிப். Our worship is makeup worship or without makeup worship. மேசத்தில் பார்க்க போகிறோம். ஓகே, மேக்கப் வர்ஷிப் பண்ணால் என்ன சொல்ல வரேன்னாக்கா, எல்லாரும் எழுந்திரிங்கோ, எல்லாரும் கைகளை கொடுத்துங்கோ, எல்லாரும் பாடுங்கோ, எல்லாரும் ஆடுங்கோ, எல்லாம் நல்லா மியூசிக் போடுங்கோ. குட், நத்திங் ராங். ஆனால் அந்த மியூசிக், அந்த பாடல், அந்த வேகம், அதில் ஆடுறோமா இல்லை அதில் பாடுறோமா? Upon our time, just stop and listen to the song, listen to the lyrics. என்ன பாடுறோம், என்ன மியூசிக், எங்க அடிக்கிறாங்க? Praise the Lord. Are we playing makeup worship or without makeup worship? What the Bible says about it. Stand up, music is a makeup worship. And the ska என்ற வார்த்தை இப்படி வார்த்தை வருகிறது. வேதத்தில் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு
ஆராதிக்கிறது ஆரம்பம். காமிக்குது ஜெனிசிஸ் 22வது அதிகாரம் வாசிங்க. ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் நோக்கி, நீங்க காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் என்றான். எங்க போறானுங்க? ஆபிரகாமும் அவனுடைய மகனும் பிள்ளையாண்டாலும். ஏந்த பிள்ளையாண்டால் அவன் பேர் என்ன? போயிசி வேற பிள்ளையாண்டால் ஈசாக்கு ஆபிரகாமுடைய ஒரே மகன். எதுக்கு போறாங்க? தொழுது கொள்வா போறாங்க, ஆராதிக்கவா போறாங்க, ஈசாக்க பலி கொடுக்க போறான். ஆபிரகாம் ஈசாக்க ஆபிரகாம் பலி கொடுக்க போறாரு. ஆனா அங்க ஒன் திங் படிங்க, வீட்டில் அந்த மலையில் போயிட்டு பாடிட்டு பிரேசிங்லாம் பண்ணிட்டு இருக்கா? வேகத்தில் இருக்கா? அங்க பாடுங்க. Biblical foundation, physical submission. நாம் சரீரபூர்வமாக பணிந்து குனிந்து பயத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்றோமா? Without makeup worship. I am coming to worship God. மியூசிக் இருக்கோ இல்லையோ, பாட்டோட இருக்காங்களோ இல்லையோ, நான் ஆண்டவரை தொழுது கொள்ள வரேன். You can come that attitude, take attitude, Abraham goes. No planning to singing songs on the mountain. ஒரே மவுண்டன் கொண்டு போறாரு, பலிகளுக்கு கொண்டு போறாரு. அங்க பிளானிங் இல்லை, அங்க பாட்டு பாடணும், பாட்டுலாம் எடுக்கல. விஷயம் வந்து நான் ஆராதிச்சிருக்கேன், என் தேவனை தொழுது கொள்றேன். என்ன சொல்ல போறேன்? என்ன தெரியுது? ஓகே, 5:14 ஜோஷுவா 5:14 புக் ஆஃப் ஜோஷுவா 5 அதிகாரம் 5 14 வசனம். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அப்படி எப்படி விழுந்திருப்பான்? ஜோசுவா யாரு? ஜோசுவா இஸ் கமாண்டோ, ஜோசுவா இஸ் வாரியர், ஜோசுவா இஸ் லீடர், இஸ்ரேல் பீப்புள். அப்ப அவன் என்ன செஞ்சிருப்பான்? எப்படி விழுந்திருப்பான்? முகம் குப்புற. என்ன ஆண்டவரே, did you have this worship in your worship? முகம் குப்புற மண்ணில் தன்னுடைய மூஞ்சியை வச்சு, ஆண்டவரே என்ன வச்சிருக்கீங்க என்ற ஆராதனை உங்களிடத்தில் செஞ்சிருக்கீங்க. எப்படியாச்சும் இதை வந்தோம், மேடம் பிடிக்க உட்கார்ந்தோம், கையை தூக்கணும், காலை தூக்கணும், ஆடணும், மியூசிக் போட்டோம். ஜோசுவாங்க எங்க வச்சிருக்கோம்? மூஞ்சிய கேட்டிருக்கீங்களா? நான் சேர்த்தி வார்த்தை பண்ண உங்களுடைய ஆராதனையில் பூந்து குளங்கள் படித்து முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே இன்றைக்கு நான் ஆராதனைக்கு வரேன், என்ன வச்சிருக்கீங்க பேசி வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கிறேன், நம்ம வந்திருக்கிறோமா? கனப்படுத்துறான்.
அவன் ஆராதனை கனப்படுத்துறான். Reverend bowed his face in the dirt. அழுக்கள் மொத்தத்தை வைக்கிறான். ஹலோ, you and me, did you have this worship in your personal life, in your own life, or in the church? மனங்கள் படியிட்டு நீ உன் முகத்தை தலையில போட்டு ஜபிச்சிருக்கிறியா? இல்லை மேக்கப் பண்ணுறது வரையா வர்றதுக்கு? My dear brothers and sisters, நம்ம என்ன மாதிரி ஆராதனை போகணும்? உங்களுக்கு மேக்கப் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, அழகாக இருக்க வேண்டாம்னு சொல்லலை, அசிங்கமாகவும் இருக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஆராதனை இந்த மேக்கப்புக்கு வரலாம், இல்லை ஒரிஜினலாக வரலாம். ஒரிஜினல் worship. ஆண்டவரே எனக்கு என்ன வச்சிருக்கீங்க? முழங்கால் போட்டு ஜபிச்சிருக்கிறியா? இல்லைங்கடா, மடக்க முடியாது, இருக்கு, மடக்காம போயிடும். எனக்கு தெரியும் சில வயசாக இருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் ஐ நோ யங் பீப்புள் கேட்டிருக்கிறேன். இல்லை பாஸ்டர் அந்த மாதிரி மடக்க முடியாது, இல்லை கேட்கல, இல்லை அதே ஃப்ரைட். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியுங்க. கூப்பிடுறோம், நான் முடியாது. எல்லாரும் முழங்கால் போட்டு பாடு, இவருக்கு பாட மாட்டேன், முடியாது. சின்ன வயசு பையன். ஐ எம் வெரி ஃப்ரைட் வித் யூ. ஹலோ, அலங்கரிப்புக்காக ஆராதனை இல்லை. உன்னுடைய அலங்கோலத்தை தெரிஞ்ச ஆண்டவரே எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, அதான் ஆண்டவர் மணி பேசு. So I tell you, not makeup. Am I doing makeup worship or without makeup? நேரத்துக்கு பப்ளிக்கு ஓகே, நான் மேக்கப் பண்ணும்போதெல்லாம் பண்ணிக்கிங்க, நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரை. ஒரிஜினல் Genesis 24:26 முடிச்சிருவோம். ஆதியாகமம் படிக்குமா? என்ன நடக்குது? சபோ என்ன நடக்குது தெரியுமா? யாருக்கு தெரியும் என்ன நடக்குது? அப்ராமுடைய வேலைக்காரன், அப்ராமுடைய பையன் யாரு? ஈசாக்கு. பொண்ணு பார்க்கணும். ஹலோ, இப்போ பொண்ணு பார்க்கறது ரொம்ப ஈஸி. இப்போ பொண்ணு பார்க்கறதுனாக்கா ஃபேஸ்புக்கு போகலாம், வாட்ஸ்அப்புக்கு போகலாம், இன்ஸ்டாகிராம் போகலாம். இப்போ சிங்கப்பூரில் ஒரு இது போட்டிருக்காங்க, அதுக்கு பார்த்தேன். விங்ஸ்மேன் பார்த்தீங்களா? அட்வர்டைஸ் பார்த்தீங்களா? எதிர்கொள் பார்த்துருக்கீங்க? விங்ஸ்மேன் நீங்களும் பார்க்க மாட்டீங்க, பார்த்தாலும் சொல்ல மாட்டீங்க, வாழ்க்கை பிடிக்கும். இந்த விங்ஸ்மேன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, சிங்கப்பூரில் ரொம்ப பேர் சிங்கிளாக இருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ரொம்ப பேர் சிங்கிளாக இருக்கிறதுனால 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் யாரெல்லாம் சிங்கிளா இருக்கிறீங்களோ எங்களுடைய ஆப்ஷனுக்கு இருக்கு, அப்ளை பண்ணுங்க, நான் உங்களை மீட் பண்ண விடுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா சிங்கப்பூர்ல ரொம்ப பேர் சிங்கிள் பண்ண மாட்டான். நான் யாரை சொல்ல வரேன், எதுக்கு சொல்ல வரேன்? அப்புறம் உங்களுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்கணும். இப்போ பொண்ணு பார்க்கறதுக்கு ஆப்ஸுக்கு போகிறானுங்க, வாட்ஸ்அப்புக்கு போகிறானுங்க, ஹேண்ட்ஃபோனுக்கு போகிறாங்க, அந்த பொண்ணை பார்க்குறானுங்க, 3வது நாளாக வெட்டி விடுறாங்க. ஆனால் இங்கே
தன்னுடைய எஜமானன் ஒரு பொண்ணை பார்க்கும் பொழுது ஆனால் வேலைக்காரன் அனுப்புகிறார். அப்போ அந்த வேலைக்காரன் எப்படிப்பட்ட பிரேயராக ஓரியராக இருக்கணும், எப்படிப்பட்ட ஆராதனை. அப்போ யாரை பார்த்து கற்றுக்கிட்டா? அவங்களுடைய மோஸ், அவங்களோட மோசம் யாரு? அப்புறம் அவங்க பார்த்துட்டா வேலைக்காரன் ஆராதிக்கிறான். ஆண்டவரே என்னுடைய பிரேயர், என்னோட ஆராதனை நீங்கள் கேட்டீங்க, எனக்கு முடியும். பிசிக்கல் பவுடம், பிசிக்கலி பவுடம். நல்ல ஒரு காரியம் நீங்கள் கேட்டுக்கணும். நான் பார்த்துருக்கிறேன். எத்தனை பேர் முகமதியர்கள் நம்முடைய முஸ்லீம் பிரதேசம் எப்படி அவங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? நான் டிவிலே காமிப்பாடுங்க. இந்த மாதிரி அழகான சொகுசான நாங்கள் பண்ண உட்கார வச்சு இருக்கா வருஷம் பாடுவான், முழங்கால் போடுவான், நிற்பான், முழங்கால் போடுவான், நிற்பான், முழங்கால் போடுவான். அவர் ராஜாவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, அவர் யார்? Are we doing make-up worship or without make-up worship? We need to see that. Are we physically lowering ourselves? சரீரபூர்வமாக ஆண்டவரே என்னுடைய தேவைகளை எனக்கு என்ன வச்சிருக்கீங்க இன்னைக்கு? ஆனால் ஒன்று கேட்போம், எனக்கு சப்ளை பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு சப்ளை பண்ண தீங்க வாய கொண்டு வந்து அது அவர் வாய பண்ணி திணிக்காதான். The Lord says, give him the reference, give him the reference. ஓகே, இங்கே என்ன பார்ப்போம்? வரமாட்டேன், சரியா? அப்படிங்களா? எனக்கு தட்டுங்க. Wait. Hey, you don't play short play thing, huh? Let him go. No, complete down. No more. Okay. True worshipper, surrender your body. Surrender your body. அதான் ரோமர் 12 சொல்லுது, புத்தி உள்ள ஆராதனை நம்மை எப்படி கொடுக்கணுமா? புத்தி உள்ள ஆராதனை. Posture outside matches transformation inside. நம்ம வெளியே செய்கின்ற posture, முழங்கால் படிட்டு முகம் புறம் விழுவது நம்முடைய உள்ளான மனிதன் மாறி இருக்கிறார் என்று காமிக்கும். இங்கே ஆராதனைக்கு முன்னுக்கு எல்லாரும் முழங்கால் படிட்டு ஏன் ஜபிக்கிறாங்கன்னாக்கா, be giving to the Lord the honor. சிலர் பார்த்துருக்கேன் கூப்பிட்டெல்லாம் வரணும் அவசியமே இல்லை. இது இந்த கெட்ட கூப்பிடாது, தண்ணி அடிக்கிற கூப்பிடாது, முழங்கால் படி எடுத்து கூப்பிடுறானுங்க. இல்லை சூதாட போகிற நீங்கள் போடி பேசுறதுக்கு கும்பிட்றானுங்க. அங்கே போய் உட்காரானுங்க. யாருக்கா கும்பிட்றானுங்க? யாருக்கா முழங்கால் படிடுறானுங்க? ஆண்டவரே இந்த ஆராதனைகள் நடத்திட்டாங்க. வந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே நல்ல சுக பலத்தை தந்து ஆண்டவரை பாதுகாப்போடு கொடுத்தோம். ஏன் வர மாட்டேங்க? அத்தப்பா, are we doing make-up worship or are we doing without make-up? The year, bow down, kneel down. My dear brothers and sisters, I am very serious with you. கூப்பிட்றாங்களோ கூப்பிடையோ, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆராதனை குழு இன்னுக்காக ஜபிக்க போகிறாங்க, எங்களுக்காக ஆராதிக்க போகிறோம், என்னுடைய திருச்சபை, நானும் இது குடும்பத்தை சேர்ந்தவன் தான். One by one, வாங்க. I feel very shame. Sorry. புதுசாக உள்ளவங்க பரவாயில்ல. We are here many years. We know what the church is for.
போகும்போது முழங்கால் படிட்டு நான் இங்கே நான் தயார்படுத்திக்கணும். அவன் பார்க்குறான், பிள்ளைங்க பார்க்குறான். Are you ready? Outward posture, inward transformation. உள்ளான மாற்றங்கள் இருந்தால் வெளியான தன்னால் அது புரியும். உள்ள மாற்றம் வர வேற என்னமோ இருக்குது, மாற்றம் சார். மேக்கப்புக்காக வரணும் ஆராதனைக்கு, இல்லை மெய்யாகவே ஆண்டுக்கு நான் ஆராதனைக்க வரேன். That's the topic today. Am I coming for makeup worship or original worship? ஏமாந்துடாதீங்க, படிக்கல ஏமாந்துடாதீங்க, மழை பெரியல ஏமாந்துடாதீங்க. பொண்ணுங்களை பார்க்கும்போது நல்லா மேக்கப் போடு நல்லா அழகாக வருவாங்க. அவன் பண்ணான் அந்த பிள்ளை காலையில் எழுச்சி முஞ்செல்லாம் கழிட்டு விடு பக்கம் பயந்துட்டான். அதே போல அந்த பையன் மீசியம் தாடி மொட்டை ஆடி பட சட்டமாக இருந்தான். காலையில் இந்த பிள்ளை பார்த்தாக்கா மீசியம் காணும், தாடையும் காணும், அவனையும் காணும், மொட்டையாக இருக்கான். நல்லா பார்த்துக்குங்க. மேக்கப்பா இதான் மேக்கப். ஏமாந்துடாதீங்க. Amen, my dear brothers and sisters. True worship. ஏன் வரமாட்டாங்க தெரியும், அடையாள முடியும். ஓகே, நாலாவது வெளிப்பட்ட விசேஷம். வெளிப்பட்ட விசேஷம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் ஆராதிக்கப்படும். பரலோகத்தில் ஆராய்ச்சி இருக்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் புக் 4வது அதிகாரம் என்ன சொல்லுது? 24 மூப்பர்கள். இந்த 24 மூப்பர்கள் யார் தெரியுங்களா? 12 பேர் பழைய ஏற்பாடு, 12 பேர் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள். இது 2 சேர்த்தா அப்ப புதிய ஏற்பாட்டு உள்ளவங்களும் பழைய ஏற்பாட்டு உள்ளவங்களும் ஆண்டவரை இப்படி ஆராதிக்கிறாங்க. எப்படி விழுந்தானுங்களா, நின்னானுங்களா, ஆடினானுங்களா, பாடினானுங்களா? விழுந்தார்கள். விழுந்து கீடங்கள், their crown, their power, their authority, their glory, their fame, their name, they just surrender to the Lord. And then what is it? நீ சகலத்தில் என்னது நீ சகலத்தில் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் ஏன் முழங்கால் படியிடுறோம், ஏன் சாஸ்தாங்கமா கொள்றோம், ஏன் அவன் முன்னிலிருந்து நம்ம கேட்கிறோம்? ஏனென்றால் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனை நீங்களும் நானும் மனம். சிருஷ்டி கர்த்தர், சிருஷ்டி அல்ல, சிருஷ்டி வேற. சிருஷ்டிக்கு பார்ப்பீங்க, அநேகர் சிருஷ்டியை வணங்குறாங்க, சிலைகளை வணங்குறாங்க. யூ ஆர் நாட் வர்ஷிப்பிங். அதனால ஒரு சிலை இல்லை, ஒன்று. யூ வர்ஷிப்பிங் த கிரியேட்டர், த காட் ஹூ ஹஸ் பீன். 24 தலைவர்களும் எப்படி வணங்குறாங்க? விழுந்து சாஸ்திராங்கமாக. Who lives forever and ever. They don't just sing, kneel face down. முழங்கால் படியிட்டு அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார். அப்படி என்றால் என்ன ஒரு காட்சி நம்ம பார்க்குறேன்னாக்கா காலத்தில் எத்தனைதான் பேர் பரவது போகல, கடைசி காலம் வந்துருச்சு இல்லை, நிச்சயம் இருக்குல்ல, அங்கே என்ன வேலை? நம்மளுக்கு ஆராதிக்கிற வேலை தான். அப்படி தானே? சமைக்கணுமா வேலைக்கு? பிள்ளைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும். பிள்ளைக்கு லஞ்ச் பாக்ஸ் இருக்கா? லஞ்ச் பாக்ஸ் பண்ணிட்டு இருக்குல்ல,
இல்லை, அந்த வேலை இல்லை. என்ன வேலை இருக்கு நம்மளுக்கு? எப்படி வேலை செஞ்சீங்க? நல்லா சொகுசா கைக்குழம்பு போட்டு நாக்கரையை பிடிச்சினா போட்டு வேதம் சொல்லுது, அவர்கள் தங்கமாக விழுந்து தேவனை அறிவிக்கிறது. ஆண்டவரே நீங்களாச்சு, ஆண்டவராச்சு, நானும் ஆண்டவரும் நம்ம நாம் கேட்டுக்க வேண்டும். ஓகே மிஸ்ஸா, ப்ளீஸ் பேச ப்ளீஸ் ஆஃப். ஓகே, 3 steps நடைமுறை. எப்படி செய்ய போறது இந்த ஆராதனையை? முதலாவது, கிரியேட் அ பிரைவேட் வொர்ஷிப் பிளேஸ் இன் யோர் ஹோம். இன் யோர் ஹோம், உங்கள் வீட்டில் முதல்ல ஆரம்பிங்க. உங்களுடைய வீட்டில் முதல்ல where you physically kneel face down, weekly minimum your body participate. வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய தனி அறையில் போயிட்டு பணிந்து குனிந்து முழங்கால் படித்து தேவனை ஆராதிக்கிறியா? ஆராதிக்கணும். ஆராதிக்கணும். Then the Lord will lead you differently. ஆண்டவர் கொடுக்கல, எனக்கு ஒன்றும் சரியா வரல ஆனாக்கா, you need to do your homework. You need to do your homework. I didn't do my homework. படிஞ்சு இந்த மாதிரி ஆண்டவரே ஆராதிச்சிருக்கீங்களா? நான் ஆராதிச்சிருக்கேன். Yes, I can இண்டிவிஜுவலா பொண்டாட்டி கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு வா அழாண்டாக்கா அங்கே உங்கள் சொந்த கதை சோக கதை இன்னைக்கு கொடுத்தோமா? ஐயோ அந்த கதை வேண்டாம். உங்கள் கதையை நீங்கள் பேசுறது அண்ணன் போங்க. இண்டிவிஜுவல். Let the wife tell, let the husband tell, hey, அம்மா ஜாப் பண்ணுறாங்கடா, அந்த ரூமுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணாங்கடா. சொல்லியிருக்கியா? சொல்லுவோமா? நான் சொல்லியிருக்கேன், don't disturb her, now she is reading Bible. இந்த பையனுக்கு தெரியும். I not know about my great. இந்த பையனுக்கு தெரியும், நாங்கள் பைபிள் வைக்கிறதுனா வரமாட்டான். Because why? இதுங்களுக்கு தெரியும், அம்மா உங்கள் தாத்தா அவங்க பாட்டு பைபிள் படித்தாங்க, அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்கன்னா போகாது தெரியும். Did you do that in your own personal life, my dear brothers and sisters? Church, I am asking you. You are my spiritual children. இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க கட்டி I don't know when I was going to. முதலாவது. ரெண்டாவது, first step, bring இல்லை ரெண்டாவது, bring actual life to Him. Don't just see culture and lower yourself. Sha என்றால் surrender. Sha என்றால் surrender. ரூபுக்குள்ள வந்துட்ட சொந்த வாழ்க்கையை கொண்டு வா. அங்க போயிட்டு பாட்டு படிக்காது. Just sit in front of His presence. Don't sing. விண்ணப்பத்தை கேட்பவரே உங்க கண் நான் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கிறேன். முழங்காடுல படியில குழியில சாஸ்தாங்கமும் அவனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். விண்ணப்பத்தை கேட்பவரே நீ கண்ணீரை போயிட்டு வரேன். அவ்வளோதான். If you just go sit in His presence. ஆண்டவரோட வேதம் என்ன சொல்லுது? எங்க சொல்லுது? அமர்ந்திருந்து 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 be still before the Lord and know that He is God. My dear brother, ஃபீல் பண்றோமா? அமர்ந்திருக்கிறோமா? பேசாம அமர்ந்திருக்கிறோமா? முடியாது. போனை தூக்கி எரிஞ்சிட்டு வந்து உட்கார்ந்துங்களா? அப்படி உட்கார்ந்தாங்க போனோட இல்லை. முடிஞ்சால சைலண்ட் போன். டோன்ட் அடிக்ட் இட். ஓகே, நான் இது ஒரு சொல்லிடுறேன்.
டோன்ட் அடிக்டட் டு த ஃபோன். இல்லை பாஸ்டர், நான் இந்த ஃபோன் அடிக்டே இல்லை. அந்த ஃபோன் சும்மா தான் இருக்கும். அந்த ஃபோனு உங்கள் கையில் போல் சும்மா இருக்கும். அது எல்லாத்தையும் இருப்பான்னு நோண்டி நீங்கள் தான் நோண்டி பார்ப்பேன். என்ன வாட்ஸ்அப் வந்திருக்கா, நீ நோண்டி பார்ப்பேன். அந்த ஃபோனு கேட்டுக்கா, இந்த வாட்ஸ்அப் வந்துருக்கா, இன்னும் பாருடா, இன்னும் நோண்டுடா, அது கேட்குது. அப்போ நீ எடுத்து அந்த ஃபோனுக்கு நீ அடிமையிட்ட. அது சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டாரு. சில பேர் தண்ணிக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை. இப்போ பிள்ளைங்க ஹேண்ட் ஃபோனுக்கு அடிமை. உங்கள் பிள்ளைங்க போய் பாருங்க. அதுக்காக தான் ரொம்ப நேரம் சேர்ச்சில் முன்ன 1 மணி நேரம் பிரசவம் பண்ணுவானுங்க. பேசாம உட்காந்து கேட்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு உடச்சானுங்க கேட்கும். இப்ப ரொம்ப நேரம் ஒரு டைம் 2 minutes. ஏன் என்றால் உன்னுடைய ஹேண்ட் போனு 2 seconds இருக்கலாம். அனலைஸ் பண்ணியிருக்காருங்க. உன்னோட புள்ள அமளியாக 2 செகண்ட் அமளியா இருக்காரு. ஏன் தெரியுங்களா? They don't have to steal the brain. Analyze. நான் சொல்றது வந்து உலக அளவில் அனலைஸ் பண்ணியிருக்கானுங்க, ஆராய்ச்சி பண்ணி பேசுறானுங்க. If you leave it there, the children get met with the phone, not with you. கேள்விப்பட்டீங்களா? கேரளாவில் நடந்திருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு பையன் இந்த கேம்ஸ் விளையாடிட்டே எடுத்திருக்கிறான். என்ன கேமோ அந்த கேம், எப்போ கேமோ இன்னொரு கேம் விளையாண்டே இருந்தால், விளையாண்டு இருக்க பிறகு அந்த ஃபோனில் அந்த பவர் போயிடுச்சு. அவனுக்கு அந்த இது போயிடுச்சு. என்ன சொல்லுவாங்க, அந்த பவர் போயிடுச்சு. இல்லை, பிளாக் அவுட் ஆகிடுச்சு. பவர் இல்லை, பிளாக் ஆகிடுச்சு. அந்த கேமு பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதில் சார்ஜ் பண்ணோம். பேட்டரி சார்ஜ் பண்ண போகிறோம். சார்ஜ் பண்ணும்போது கொடுக்கல. சார்ஜ் பண்ண போகிறோம். என்ன செஞ்சுருக்கீங்களா? கிச்சனுக்கு போய் கத்தி எடுத்து மாமா குத்தி கொலை பண்ணிட்டான். சத்துட்டான். ஆமாம், சத்துட்டான். உண்மையான கதை. ஐ நாட் ரீல் உள்ள சினிமா ஷோவை காமிக்கல. ஐ எம் டாக்கிங் அபவுட் த சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன், மை ஜெனரேஷன். ஏன் அந்த போனை சார்ஜ் பண்ண உடனே அம்மா போய் தூக்கி கொண்டுட்டான். ரியல் ஸ்டார், ரியல் எப்படி இந்தியா எங்கே போக வேண்டாம், நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே இருக்கு. அது அடிக்டட். கொஞ்ச நேரம் வச்சுட்டு தனி அறையில நீ ஆண்டவரோடு சந்திரிக்கிறாயா? கிறிஸ்துவ am I worshipping a naked God or without makeup? என்ன மாதிரி ரொம்ப காரமாக இருக்கு. இனிமே காரமாக ஏன்னா காலம் நெருங்கி. I am about to go to you. நீ உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நான் சொல்லிக் கொடுக்கணும். My dear brothers, அவை அடித்து அவை சிறையிட்டு அமர்ந்திருந்து என் கர்த்தர் யார்? ஆக்சுவலி bring your life to the Lord. ஆண்டவரே என்னோட ஜீவன். You know. இதனால தான் கணவன் மனைவி அவங்களுடைய சொந்த காரியங்களை கொண்டது ஆட்கள்கிட்ட அவங்க 2 பேரும் ஒன்று கொட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டு போகுதுங்க. Because they do not know settle their problem. Yeah, come to the Lord, see. உன் கண்ணீர் எங்கே போய்? ஆகார கண்ணீர் எங்கே விட்டா? வறுத்துட்டான். அப்புறம் கட்டி விட்டான். சாரா கட்டி விட்டான். ஆகர் வேணா நட்டு போயிட்டா. புள்ள இருக்கிறான், கை புள்ள இருக்கு. எங்க போனா? நீ கண்ணீர் விழ வேண்டிய இடம் எங்க தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் தனியா இருந்து ஜபிச்சிருக்கியா? முழங்கால் படிச்சிருக்கியா? நீ சாஸ்தாங்கமா விழுந்திருக்கிறியா? ஆண்டவர் இந்த நோய் இதை விட்டு போக வார்த்தாதான் அவன் சரியான திருமுழுகாரன், ஏமாத்துக்காரன். அம்மா அப்பாவை ஏமாத்திடுவான். அண்ணன் ஏமாத்தி விட்டான்.
யார் தெரியுங்களா? அவன் எத்தன், அவன் பேர் யாக்கோபு. அவன் பேர் தான் இஸ்ரேல் மாற்றாரு ஆண்டவர். உலக மாற்றம் ஆண்டவர், உலக மாற்றம். தனியாக 2 பேரும் போட்டு ரச்சனை பண்ணுறாங்க. நைட்டு இருந்த டே விட்றா, நான் போனோம், பகல் வந்துருச்சுடா, விட்றா, விட மாட்டேன்னு ஆசிட்டு வச்சா அங்கே தான் நிற்கிறோம். கிறிஸ்துவனே எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு பிரச்சனை, நான் போனாங்க என் அண்ணனை கொண்டுருவான், நான் எப்படி போவேன்? ஒன்னா நீ கொண்டு உன் பேர் என்னமே இஸ்ரேல். இஸ்ரேல் தேசம் இருக்குல்ல, அவங்களோட பிள்ளைங்க தான், ஏமாத்தக்காரனோட பிள்ளைங்க தான் 12 பேரும். எங்க எங்க பிடிச்சா? தேவனுடைய சமூகத்தில். ஆண்டவரை இந்த பிள்ளைங்க கொடுத்துருக்கீங்க, இந்த பிள்ளைங்கள நம்பருக்கு தெரியாது. அவன் ஒரு தளபதி, ஞாபகம் வருமே தளபதி, இவர் ஞாபகம் வரும் உங்களுக்கு தளபதி. அவன் இஸ்ரவேலுக்கு ஒவ்வொரு தளபதி ஆகிட்டாருங்க, ஒவ்வொரு மாநிலத்திற்கு. தெரியுங்களா? 12 பேரும். நான் சொல்ற தளபதி நீங்க நினைக்கிற தளபதி எனக்கு தெரியுது, அந்த தளபதி இல்லைம்மா. இவனுக்கு எல்லாருமே தளபதி தான் இஸ்ரவேல் நாட்டில். ஓகே, ஸோ மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆராதனை சரண்டர் பண்ணுறது தான். அதான் முழங்கால் படிட்டு கரங்களை தூக்கி ஆண்டவரே நான் சரண்டர், என் வாழ்க்கை என்னால் முடியாது, இவன் கூட என்னால் பேர் போடக்கூடாது, இவன் கூட ஐயோ சரண்டர் பண்ணு, அவனை அங்கே சரண்டர் பண்ணு, நீ இப்போ அவன்கிட்ட சரண்டர் பண்ண முடியாது, முடியாது. அவன் சரண்டர் ஆக மாட்டான். ஏனென்றால் ஆண்டவர்கிட்ட தான் அதுக்கு அந்த மெனுவல், ஆண்டவர் தான் அந்த மெனுவல் வச்சிருக்காரு. இவனை எங்க தொடணும், அவளை எங்க தொடணும் தெரியும். ஓகே, ஸோ அதனால அது worshiping make up God or without make up. God is like this. எங்களை காணோம். ஓ பசிக்குதோ பண்ணுறாங்க. ஒன்று முடிச்சிடுறேன். Let your body train physically lowering physically lowering your body, physically lowering your body, physically low. இந்த எக்ஸசைஸ் பண்றாங்க தெரியுங்களா, சொல்லிக் கொடுப்பானுக்கு. நீங்க போட்டு எப்படி செய்யணும், பம்பிங் பண்ணணும், ரைட்? You can be a good sportsman. lowering. ஐயா, நீங்க நல்ல ஒரு ஆராதனை செய்யறதா இருந்தா உங்களுடைய பாடியை லோவர் பண்ணி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை அப்படி சொல்லுங்க. ஓகே, அவை what you going to finish it? Why become big? Can make it bigger? What இல்லையா இருக்கணுமே. நம்ம புத்தாடா இங்கே இருக்குடா, எங்க இருக்கு நம்ம புத்தாடு. ஓகே, அவங்களை பிடிச்சி the top, go to the top. Okay, I'm going to finish this. Okay, finish already, I think. Alright, 1, 2, 3. 3 steps done. 1, 2, 3. 3 steps. Okay, let your body train physically. என்ன சொன்ன? 1st step என்ன சொன்ன? நம்பர் 1st step என்ன சொன்னோம்? எப்படி ஆரம்பிக்கணும்? without makeup. And you go to high. Get some come right, this way. Top, go to the top. Okay, now I need to go tap, go. Come to the back, 1 second, go up, wait one. I'm going to just explain to them. Go down.
சரி, ஓகே. சரி, அதனால நம்ம முதலாவது தேவனுடைய சமூகத்தில் தனித்திருந்து நம்ம ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய லைஃப் டோன்ட் கோ சிங் சாங்ஸ் இன் யுவர் personal worship time. Just go sit in His presence. I did that. Lord will speak to you. ஏன் ஆண்டவரோட பேசுற, எப்படி எனக்கு தெரியும்? ஆண்டவர் பேசுவார். நீ பேசுறா அவரோடு பேசுவார். Let him talk. ஐயா பேசுது. You talk to him. ப்ரே பண்ணுவோமா? ஆண்டவரே நன்றி.